எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சரவணா ஸ்டோர்ஸில் 5th ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கிஃப்ட்டு தான் பார்க்க போகிறோம். கிஃப்ட் செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஃப்ளவர் வாசஸ் சின்ன சின்ன சைஸ்லேருந்து ஷேப்ஸ்லாம் வந்து வெரைட்டிஸ் இருந்தது. ஸோ நம்ம டீபாயில் வைக்கிறதுலேருந்து இந்த மாதிரி ஹாலில் வந்து சும்மா ஃப்ளோர் பேஸில் வைக்கிற மாதிரியான ஃப்ளவர் வாசஸ்லாம் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்ததுனால இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், வீட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு, பர்த்டே செலிப்ரேஷனுக்கு, அப்புறம் நார்மலாக வீட்டில் நிலையில் தொங்க விடுறதுக்கு, எல்லா பர்பஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே கிஃப்ட் ஐட்டம்ஸ். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குட்டி குட்டி சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் கொடுக்குறது. அப்புறம் ஃப்ரேம்ஸ்லாம் அழகழகாக இருந்தது. கடவுளோட ஃப்ரேம்ஸ், நேச்சர் ஃப்ரேம்ஸ், அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு யூஸ் பண்ணக்கூடிய பால்ஸ், ஸ்டார்ஸ், அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருந்தது. அப்புறம் குட்டி குட்டி சாமி சிலைகள் வந்து மரத்தால் ஆனது, இந்த மாதிரி செராமிக்கில் ஆனது, அப்புறம் இந்த மாதிரி திருஷ்டி பிள்ளையார், அப்புறம் வீட்டு வாசல் நிலையில் தொங்க விடுற இந்த மாதிரியான கலர்ஃபுல்லான மணிகள், பாசிகள் எல்லாம் இருந்தது. பொதுவாகவே நம்ம இப்போ ஏதாவது கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது கோவிலுக்கோ அல்லது எங்கேயாவது வெளியே போனோம்னா தான் இந்த மாதிரியான சங்கு, இந்த மாதிரியான மெட்டீரியல்லேருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து அந்த மாதிரியான சங்குலேயே இருக்கக்கூடிய கண்ணாடி, சங்கில் வீட்டு வாசலில் தொங்க விடுவோம் இல்லையா, அந்த இதெல்லாமே இருந்தது. ஸோ இது அழகாக இருந்தது. இது உட்டில் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நார்மல் சங்குலேருந்து இந்த மாதிரி சோவி மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருந்தது. கீழே நிறைய கடற்கரையில் வாங்கக்கூடிய வெரைட்டிஸ்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்காக வச்சுருக்காங்க. வாட்சஸோட வெரைட்டிஸும் அழகாக இருந்தது. எல்லாமே நம்ம காட்டுறது எல்லாமே கிறிஸ்மஸ் மெட்டீரியல். கிறிஸ்மஸ்க்கு தொங்க விடக்கூடிய பால்ஸ்லேருந்து ரிங்ஸ் எல்லாமே இருந்தது. கிறிஸ்மஸ் ட்ரீயில் நம்ம தொங்க விடுறது. பர்ஸஸ் வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. ஸோ என்னை தனித்தனியாக எடுக்கலை, பர்ஸ் கிஃப்ட்ஸோடையே சேர்த்து எடுத்துட்டேன். ஏன்னா ரெண்டும் ஒன்றா தான் வச்சுருந்தாங்க. ஸோ ரெண்டுமே 5th ஃப்ளோர் தான். 5th ஃப்ளோரில் இமிட்டேட் ஜுவல்லரி பக்கத்தில் இருக்கும் இந்த செக்ஷன். ஸோ அந்த மாதிரியான குட்டி குட்டி பர்ஸஸ்லேருந்து இருந்தது. அப்போ தான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாட்சஸ் வெரைட்டிஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, யூனிக்காக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறாருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், இம்ப்ரெசிவாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கிஃப்ட் ரேப் பண்ணுற பேப்பர், அப்புறம் குட்டி குட்டி ப்ளக் பாயிண்ட்ஸில் யூஸ் பண்ணுற 0 வால்ட் பல்பு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷனாக இருந்தது. ஏன்னா புத்தருடைய சிலை வந்து எக்ஸ்ட்ராடினரியாக நிறைய சிலைகள் இருந்தது. நிறைய கலர்ஸில் நிறைய சிலைகள் இருந்தது. ஸோ ஸ்லீப்பிங் புத்தாலேருந்து எல்லாமே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த செக்ஷன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புத்தர் சிலையாகவே வந்து 2 ரேக் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. எதுவும் ரிப்பீட்டடாக இல்லாமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. ஒரு மண்டபம் மாதிரி இருந்து அதுக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி இருந்தது. ஸோ ஸ்லீப்பிங் புத்தா இருக்குது. கீழே வந்து பேபி புத்தா மாதிரி சிலைகள் இருக்குது. ஸோ இதுலேயே விநாயகர் சிலையும் அதிகமாக இருந்தது, புத்தர் சிலை மாதிரியே. அப்புறம் கிறிஸ்மஸ்க்கு யூஸ் பண்ணுற ஸ்டார்ஸ் எல்லாம் கூட இதுக்கு லாஸ்ட் ரேக்கில் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பிளாக் ஷேடில், ஒயிட் ஷேட்லலாம் இருந்தது. ஸோ குட்டி குட்டி சைஸ்லேருந்தே நம்ம பெரிய சைஸ் வரைய புத்தர் சிலை வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ
கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது. இதெல்லாம் நார்மலாக நம்ம பார்க்குற குபேரர் சிலைகள். அப்புறம் அதிலே வந்து அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மெட்டீரியல் இது. ஹார்ஸு, டீர் அதெல்லாம் இருந்தது. கீழே வந்து யானை, இதெல்லாம் கூட கிஃப்ட் கொடுக்குற மெட்டீரியல்ஸ் தான். இது தராசு மாதிரியான மாடலில் இருக்குது. பார்க்கவே அழகாக இருந்தது. வெயிட்லாம் இல்லை, வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்தது இந்த கிஃப்ட் மெட்டீரியல் எல்லாம். அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, பித்தளை சிலைகள் மாதிரியே இருக்கும். ஆனால் இது பித்தளை சிலை கிடையாது, ஹாலோவாக வரும் உள்ள. ஸோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருந்தது இது எல்லாமே. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது இல்லையா, அது மாதிரி எனக்கு இதில் இருக்கக்கூடியது அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை. மேலே உள்ள ரேக்கில் உள்ளது நல்லா இருந்தது. கீழே இருக்கிறது வந்து கொஞ்சம் கச்ச கச்சன்னு இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் சிங்கிள் பீஸாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஃப்ரேம்ஸ், நமக்கு பிடிச்ச ஃப்ரேம்ஸ் வாங்கிக்கலாம், எல்லாமே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர், லைக், சப்ஸ்கிரைப்.